ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் கண் சம்பந்தமான நோய்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய கண் நோயை பற்றி இன்று பேசுகிறோம். அதற்கான காரணம், அதற்கான தீர்வையும் சொல்ல இருக்கிறோம். வயது முதிரும் பொழுது நம்மளுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய திரை என்று சொல்லுவார்கள். நிறை, திரை, மூப்பு, சாக்காடு என்று சொல்லக்கூடிய நிலையில் திரை என்றால் கண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த தோள்கள் ஒரு வெங்காயத்தினுடைய சருகை போல் இருக்கும். அவை உழிவதைப் போல அது மேலே படர்ந்து விடும். அது வெளியும் வராமல் உள்ளேயும் போகாமல் மேலே படர்ந்து ஒரு கண்ணாடி மீது நீங்கள் மெல்லிய ஒரு துணியை போட்டால் எப்படி கண்ணாடியினுடைய பார்வை மங்கி விடுமோ, அதில் நமக்கு முகம் தெரியாதோ, ஒரு சல்லடை போன்ற ஒரு துணியை நீங்கள் போடுகின்ற பொழுது, கண்ணாடியில் நீங்கள் போட்டுக்கொண்டு கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது கண்ணாடியில் பிம்பம் தெரியாது, தெளிவாக தெரியாது. மெல்லிய துணியை நான் சொல்லுகிறேன். அதே போல் அது படரும். அது வயதின் முதிர்வுகளாக வருவது இயற்கை. அதை சரி செய்து கொள்ள இன்றைக்கு எத்தனையோ சிகிச்சை முறைகள் வந்திருக்கின்றன. அதை அவர்கள் சிறப்பாகவும் செய்கிறார்கள். ஆனால் அவைகளுடைய நிலைகள் ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் இயற்கை முறையில் நாம் சரி செய்கின்ற பொழுது எந்த பக்க விளைவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை. அதில் பயப்படக்கூடியவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொள்ள பயப்படவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். இது இயற்கை முறையிலே நாம் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்கள் இதை தான் பயன்படுத்தினார்கள். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி தான் அவர்களுடைய கண் திரையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொண்டார்கள். அந்த பழமை மீண்டும் தேவை என்று அன்பர்கள் விரும்புவதனால் அதை சொல்லுகிறோம். அதனால் இதை பயன்படுத்துகின்ற பொழுது, நேத்திர சஞ்சீவியை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு வயது முதிரினால் வரக்கூடிய கண்புரை என்று சொல்லக்கூடிய கேட்ராக்ட் என்று சொல்லுகிறார்களே, அதை சரியான முறையில் உங்களுக்கு ஒரு 45 நாட்களில் இருந்து ஒரு 3 மாதத்துக்குள் உங்களுக்கு சரியாக அதை கரைத்து மீண்டும் அது வராத ஒரு நிலையை அது உருவாக்கும். நீங்கள் நேத்திர சஞ்சீவி காலை மாலை 2 நேரம் 2 சொட்டுக்கள் போட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியம், கண்ணினுடைய பார்வை தெளிவாக இருக்கும். அதை போட்டுக்கொண்டு ஒரு சில பயிற்சிகளும், கண் பயிற்சியும், தேவையான புரோட்டீன்ஸ் பொருள்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய கண் பார்வை மிகவும் பலமாக இருக்கும். உங்கள் கல்லீரலை பலப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது கல்லீரல் எப்பொழுதும், இன்னும் கிராமப்புறங்களில் 80 வயதான பெரியவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் சோளம், கம்பை இன்னமும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நான் நிறைய அன்பர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இன்னும் பார்வை தெளிவாக இருக்கு. காரணம், அவர்கள் கல்லீரலை வளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். செரிமானம் ஆகக்கூடிய களி போன்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதனால் அவர்கள் கண் பார்வை விரைவாக அவர்களுக்கு கெடுவதில்லை. அதனால் கல்லீரலை கெடுக்காமல் இருக்கக்கூடிய உணவுகளை இரவு முடிந்தவர்களும் செரிமானம், ஒரு 50 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் இரவு உணவை மென்மையான களி போன்ற, கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டால் கண் பார்வையை வெகு நாளைக்கு நாம் பாதுகாக்க முடியும். உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கும். நம் உடம்பில் 12 மண்டலங்கள் இருக்கின்றன. ஜீரணத்தை சரி செய்து கொண்டால் கண் பார்வையை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளலாம். உணவில் கருப்பு கவனிக்கு மாறணும். ஃபுல்லாக கருப்பு கவனி எடுக்கணும். கருப்பு கவனி, கிரண் சம்பா, கருங்குருவை, இதை உணவு முறைகளில் வெள்ளை அரிசி ஃபுல்லாக விடும். வெள்ளையாக இருக்கிற பொருளை ஃபுல்லாக தவிர்த்து கருப்பாக இருக்கக்கூடிய பொருளை அதிகமாக சாப்பிடணும். அரிசியில் இதை பண்ணிக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு கண்ணில் நீங்கள் குளிக்கும்போது வாயில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணை கையில் அந்த இமையை பிடிச்சிக்கிட்டு கருவெளியில் படுற மாதிரி ஒரு 9 முறை கண்ணில் தண்ணியை அடிச்சு விடணும். அடிக்கும்போது வாயில் தண்ணி இருக்கணும். அது வழியாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் அதை துப்பிடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பார்வையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்கள் அந்த கண்ணுக்கு வெங்காயத்தினுடைய சாறு எடுத்து அதை நீங்கள் அனநாடும் செஞ்சுக்கலாம், இல்லை மொத்தமாக எடுத்து கூட பிரிட்ஜில் வச்சுக்கலாம். வெங்காயத்துடைய சாறு ஒரு 2 சொட்டு நீங்கள் விட்டுட்டு வரும் பொழுது அது ஆரம்ப நிலையில் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு சரியாயிடும். நாள்பட்டதாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இருக்கிறவங்க அதை சரி செய்ய, உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து நேத்திர சஞ்சீவியை வாங்கி நீங்கள் பயனடைந்து உங்கள் கண் ஒளியை பெற்று ஆரோக்கியமான வாழ்வை உங்களுக்கு பராசக்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.